கே மீனாட்சிபுரம் அருள்மிகு சிறப்பு மாரியம்மன் திருக்கோவில் பங்கினி உற்சவ திருவிழாவை முன்னிட்டு ஆண்டுதோறும் ஏராளமான நாடகங்களை காணிக்கை செலுத்தி அம்மனுக்கு சீரும் சிறப்புமாக ஆண்டுதோறும் பல நாடகங்களை ஏராளமான நாடகங்களையும் நடத்தி கொடுத்து அருமை அப்பா பிஎல்எஸ்டோர் உரிமையாளர் அவர்கள் இன்று வீரபாண்டிய கட்டபொம்மன் என்னும் கதாபாத்திரத்தை நாடகமாக காணிக்கையாக அம்மனுக்கு செலுத்தி இருக்கிறார். அதனால் பிஎல்எஸ்டோர் உரிமையாளர் திரு எம் கனகராஜன் ராமுதாய் அம்மா அவர்களையும் சிவகிருஷ்ணா மகான் உரிமையாளர் பிஎல்எஸ்டோர் உரிமையாளர் அருமை அப்பா திரு உயர்திரு மதிப்பிற்குரிய திரு எம் கனகராஜன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டிருக்கிறோம்.
யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆசையனோ தொட்டிலே ஆடாதாரே கண்ணா பொன்னாடி போட்டிருக்கிறோம். மிருதங்க வித்வான் சாத்தங்குடியை சேர்ந்த எம் ஆர் ராமமூர்த்தி மிருதங்கம் டோலக் அவர்களுக்கு பொன்னாடி போட்டிருக்கிறோம். கொலவாத்திய புகழ் வளையங்குளம் பி சின்னழகு ஆல்ரவுண்ட் அவர்களுக்கு பொன்னாடி போட்டிருக்கிறோம். தாளமன்னன் ஏ சிவமுருகன் சீன்தாளம் அவர்களுக்கு பொன்னாடி போட்டிருக்கிறோம். பட்டாசு உதவி செய்த மாரீசன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். எங்களுக்கெல்லாம் பொன்னாடி ஊதி கௌரவப்படுத்திய மீனாட்சிபுரம் கிராம பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பாக நன்றி நன்றிகள் வணக்கம். மீனாட்சிபுரத்திலே அமர்ந்திருக்கும் தெய்வம் அம்மா பாசத்துடன் மக்கள்
மக்களையும் பாதுகாக்கும் தெய்வம் அம்மா, பாதுகாக்கும் தெய்வம் அம்மா. பாதுகாக்கும் தெய்வம் அம்மா, பாதுகாக்கும் தெய்வம் அம்மா. மடப்புறத்தில் வாழுகின்ற மாகாளினியே, மடப்புறத்தில் வாழுகின்ற மாகாளினியே, மக்களுக்கு வரமளிக்கும் காண்புள்ள தாயே. மடப்புறத்தில் வாழுகின்ற மாகாளினியே, இந்த மக்களுக்கு வரமளிக்கும் காண்புள்ள தாயே. பாதுகாக்கும் தெய்வம் அம்மா, பாதுகாக்கும் தெய்வம் அம்மா. இருக்கக்கூடிய ஜன்மதியில் இருப்பவள் நீயே, இருக்கக்கூடிய
செய்யும் பாவஜன் மட்டுக்கு வணக்கம் வணக்கம் சிறப்புரையில் வித்தகத்தை ஏற்றது ஏழைகளில் வணக்கம் உற்றவங்க சொல் கேட்டு கல்யாணம் செய்யோரே வணக்கம் அல்லாத வட்டி வாங்கும் அல்லாத தனிக்கும் கோவிலை கோவில் வணக்கம் வணக்கம் மற்றவங்க உற்றவங்க சொல் கேட்டு கல்யாணம் செய்தோரே வணக்கம் புதுசை இல்லாமக்கால புள்ள ஊட்டி வச்சிருக்க புண்ணியவதிகளுக்கு வணக்கம் வணக்கம் புதுசை இல்லாம புள்ள ஊட்டி வச்சிருக்கோம் புண்ணியவதி இருந்த வணக்கம் வணக்கம் கொண்டாடி இருக்கையில அப்பாட்டி போடுங்க புண்ணியவர்களுக்கு வணக்கம் வணக்கம் கொண்டாடி இல்ல கொண்டாடி இருக்கையில அப்பாட்டி வைத்திருக்க பப்புனுக்காரனுக்கு வணக்கம் காலையிலே சொல்லிவிட்டு மூட்டை மூட்டி மருந்து மூட்டி கைலாச போறதுக்கு வணக்கம் கோயிலா கோயிலா சொல்லிட்டு மூட்டை மூட்டி மருந்து மூட்டி கைலாச போறதுக்கு வணக்கம் வணக்கம் அந்த மருந்துகளும் வணக்கமே வணக்கம் போட வேண்டும் வணக்கமே 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 மலைராஜ் ஓடு மாதிரி பக்கமாக இப்படியாவது நல்லா இருக்கும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரே போறாங்க மைக் செட்டா அப்படி இருக்கணும் திண்டுக்கல் ராஜகாவத்தினா சும்மா வாழ்க்கை ஐயப்பன் ஜான் தெரிஞ்சுனா ஏன்னா செட்டுக்காரனால புருஷன் கொண்டாடி செட்டுக்காரனால புருஷன் கொண்டாடி அது ஒன்னே வச்சு யாரு புருஷன் யாரு கொண்டாடி கிட்டி அடிக்க போற போய் ஒற்றுமை அந்த மாதிரி ஒன்னே வச்சு என்ன பண்ண வாழ்க்கையில ஒற்றுமை இருப்போம் அந்த மாதிரி நாங்க இருப்போம் அப்பதான் பேர் அன்போட விரும்பலை பேரு மதிப்பிற்கு மரியாதை எல்லாருமே இவ்விழாவை எடுத்து அடுத்து கொண்டிருக்கும் சான்றோர்களே காலையிலே கான்செப்ட் மாலையிலே பின்னிருக்கும் ஏனே விவசாய பெருமுடி மக்களை அறிவின் தாயகமாய் அறிவிருந்த உள்ளவாய் இன் சொல்லி நிலையமாய் ஈழக்கு புறப்படுமாய் இல்லறத்தை மொழிபெயர்க்காய் என்று வாழும் குடும்பங்களாய் எங்களை எல்லாம் இந்த உலகம் அளவுப்படுத்திய இனந்தரவை கைக்குழுமை புதிய உலகத்தை படைப்போம் என்றும் வீரமாய் போராடும் பிள்ளைகளை வேறு சாய்ப்போம் என்றும் போர் வழிபாடும் இந்நாட்டின் இளம் சிங்கங்களை இப்ப தாண்டா சொன்ன சிங்கமுனே கவர்ந்து கையை விட்டு உட்காந்துருக்கா வயதுக்கு வந்துடல வயதுக்கு வர காத்து கொண்டு போதே அது என்ன வயசுக்கு வந்தவங்க வராதவங்க சொல்லு காட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன்னு கேளுங்க மச்சான் ஒரு வீட்டுல 2 பொம்பளை பிள்ளை இருக்கும் சரி மூத்த பொம்பளை பிள்ளை அந்த பெரிய மனுஷி ஆயிடும் அப்ப நம்ம வீட்டுல இருக்க மாமி மனுஷன் தாய் மாமிங்க அக்கா பெரிய மனுஷி ஆயிடுச்சா வந்து தூக்கி போட்டு ஒரே வெட்ட வெட்டுவாங்க என்ன சார் பாலம் இது இங்க தென்னமட்டையா வெட்டி குச்ச கட்டிடுவாங்க குச்ச கட்ட எங்க ஆத்தா கடை சும்மா இருப்பாங்களா கூட்டி உள்ள தள்ளிடுவாங்க ஏய் அந்த பொம்பளை பிள்ளைய குச்சிக்குள்ள தள்ள எங்க அப்பத்தா சும்மா இருக்குமா போட்டு பிணைய ஆரம்பிச்சிடும் என்னத்த மாவியா அப்படி சொல்லு அப்ப முழுக்க மாவியா அந்த பிள்ளைக்கு தெம்பு அப்புறம் அந்த அக்கா சும்மா இருப்பாங்க நாட்டுக்கோழி முட்டை கொடுப்பாங்க அப்ப இந்த சின்ன பிள்ளை வந்து அதை பார்த்துட்டே இருக்கான் அந்த பிள்ளைக்கு என்ன வர ஆர்வம் கிளம்பிடும் நம்மளை எப்ப தள்ளுவாங்க உள்ள குச்சிக்குள்ள நமக்கு எப்ப பிணைவாங்க அந்த ஆர்வம் இருக்குமா இல்லையா கல்யாண வாடவில்லை கல்யாணம் துடித்து கொண்டு என்ன துடிச்சுக்கிட்டு இருக்காங்க தப்பாவும் சொல்றாங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பொண்ணு பார்க்க போனாங்க போனவங்க என்ன செஞ்சாங்க பொண்ணை பார்த்தாங்க நகையை போட்டு அந்த பொண்ணை கட்டியாந்தாங்க இந்த காலத்துல அப்படியா இருக்கு பொண்ணு பார்க்க போறாங்க கிடையாது முதல்ல பொண்ணை மாமியாவத்தை பாக்குறாங்க பொண்ணா மாமியாவத்தை பாக்குறாங்க மாமியாரியா தப்பா நினைக்க கூடாது ஏன் மாமியா பாக்குறாங்கன்னா மாமியாவுடைய பழக்க வழக்கம் என்ன மாமியா இந்த வயசுல அழகா இருக்கா நம்ம கட்ட போறவங்க இதே மாதிரி அந்த வயசுல அழகா இருக்குமா ஒரு கண்ணோட்டம் பாக்குறேன் சரி அதோட இன்னொரு கதை இருக்கீங்களா அப்படி கிடையாதுயா தாயை தண்ணி துறையில பார்த்தா பொண்ணை வீட்டில் பாக்குறோம் தலைவலி தூளி அடிக்க சொல்றீங்களோ ஒரு பழம்பு சொன்னாங்க போய் அப்புறம் என்ன நக்கிட்டு பார்ப்பாரு ஏன் சொல்ல வரேன்னா இப்ப போய் கல்யாணம் பண்ணி சும்மா இருக்கேன் ஒரு குட்டி பொண்ணு இருக்கிறேன் வண்டி 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 இருக்கிறேன் என்ன சாதாரண வண்டியா இருக்கிறேன் நல்லா பாருங்க போய் அந்த காலத்துல வண்டி உட்காந்து ஓட்டுற மாதிரி இருந்துச்சு இப்ப இருந்த வண்டி அப்படியா இருக்குது அந்த காலத்துல இந்த வண்டி ஓட்டும் பாத்தீங்களா மொங்கு வண்டி மொங்கு வண்டி கீழே புரிஞ்சுட்டே ஓட்டுவான் அந்த மாதிரி இப்போ ஒரு வண்டி இருக்கு அந்த வண்டிக்கு பேர் வண்டி கேட்டீங்கம்மா ஆரம்பி வண்டியை புரிஞ்சு அந்த வண்டிக்கு பெட்ரோல் டேங்க் இந்த பெட்ரோல் டேங்க் இந்த தண்ணி பெட்ரோல் டேங்க் இந்த தண்ணி பார்த்துங்க மாப்பிள்ள எல்லாருமே 6 அடி இருப்பான் வண்டியில ஏறி உட்காந்து வச்சுக்கோங்க 4 அடி இருப்பான் காரணம் என்ன சொல்லுவாப்ப சீட்டு இறங்கி சென்றா கீழே இப்படி அமைக்க உட்காந்துருப்பேன் டேங்க போட்டு அமைக்க அவை உட்காந்துருப்பான் பவன் காவியாக நடித்துக் கொண்டிருக்கும் புதுக்கோட்டையை சேர்ந்த பிரபுராஜா அவர்களுக்கு பொன்னாடி போட்டு தப்பாவெல்லாம் பேச மாட்டேன் விளக்க மாதிரி நல்லா உட்காந்து பேசுறேன் நீ வந்து காலை மடக்கிக்க ஆமா இப்பே கால் நிக்கிட்டு இருந்தீங்க நீங்க இருக்கலாம் பொன்னாடி ஒட்டி புகார் சுற்றிய கிராமத்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எங்கள் கலைக்கு சார்பாக சிறந்தான்
அந்த வண்டியில பாத்தீங்கன்னா 6 அடி மாப்பிள்ள உட்காந்தானா 4 அடி இருக்கான். பொம்பளை பிள்ளை 5 அடி கூட இருக்காது. அந்த பிள்ளை ஏறி பின்னாடி உட்கார்ந்தான். அப்படி ஏறி உட்காந்து பார்த்துங்க, சும்மா 8 அடி இப்படி அவன் வண்டி ஸ்டேரிங்க போட்டு அவன் பெட்ரோல் டேங்க போட்டு அமைக்கிட்டு இருக்கான். இந்த பிள்ளை பின்னாடி ஏறி உட்காந்து அவனை போட்டு அமைக்கிடுவான். அவங்க ஸ்டேரிங்க இப்படி திரும்ப முடியாது பிள்ளைவாமா. ஏன் சொல்ல வரேன்னா, அந்த காலத்துல இது பார்த்துருப்பீங்க, நீங்க பூசணிக்காய் பார்த்துருப்பீங்க. எந்த தண்ணி இருக்கா நீங்க பொம்பளை தெரியும். இந்த தண்ணி இருக்கு அந்த சக்கரை பூசணிக்காய் இப்ப எந்த தண்ணி இருக்கு? இந்த புரிஞ்சா காரணம் என்ன சொல்லுவாப்ப, அந்த காலத்துல வயக்காடு ஓட்டாக பூசணிக்கு அந்த தண்ணி வந்துச்சு. இப்ப என்ன பண்றேன், மதுரை பெரியார் பின்னாடி பாக்குறேன், அந்த கேபி ஷோட் இருக்குல்ல, மேல ஒரு சட்டியில மண்ணடி வச்சு அதுல பூசணிக்குடிய போட்டிருக்காங்க. போய் பார்த்தா காய் பூசணிக்காங்க. அதுல இந்த வண்டி சொல்லி பார்த்தீங்களா, அந்த வண்டி பேர் போய் நான் என்ன சொன்னேன், நம்ம வீட்டுல சின்ன பிள்ளை என்ன சொல்றாங்க, கேட்க சொன்னேன், போய் எனக்கு வண்டியா கொடுக்கல, நான் செத்து போவேன். காசு இல்லடா, வயக்காடு ஒத்து வாங்கி கொடு. காரணம் என்ன பாருங்க, அந்த காலத்துல வெள்ளாமை போட்டேன், வெள்ளாமை நல்லா விளைஞ்சி. இப்ப அதான் விளையுது, எங்க பார்த்தாலும் கல்லுத்தே விளையுது. இந்த வண்டியை கேட்கிறேன், எப்படி கேட்கிறேன், ஒரு 50 சென்டை விட்டுவிட்டு வண்டி வாங்கி கொடு, இல்லாட்டா செத்து போவேன். வாயை கொடுத்தாலும் செத்து போவேன், வாயை கொடுக்காட்டே செத்து போவேன். வண்டி வாங்கி கொடுக்காதே ஜாமன் சொன்னாங்க. வாங்கி அவன் சாதனம் சொல்றான்ல, வாங்கி கொடுத்தாலும் செத்துல போவேன். வாங்கி கொடுத்தாது வண்டியை கொண்டு போய் போதும் லாரில இருக்கிறியா உன்னோட சேர்ந்துவேன். சரி என்னோட பொண்ணு பார்க்க போறவங்க அந்த வண்டி கேட்கிறாங்கல்ல, கல்யாணத்தை பண்ணி போடுறாங்க. கல்யாணத்தை பண்ணி சும்மாவா இருக்காங்க, மறு வீட்டுக்கு போவாங்க, மாமியா வீட்டுக்கு. என்ன சொல்லியா பைலட்ட போறாண்டு, இன்னைக்கு கோழிக்கிட்ட போறேன்டா, மாமியார் வீட்டுக்கு போறேன்டா, மறு வீட்டுக்கு என் மாமியா வந்து எனக்கு பிச்சை அடிக்கிற போறா. கோழி குஞ்சு அடிக்கிறது ஆர்வம். அங்கேதான் போய் அதுக்கப்புறம் அந்த கோழி குஞ்சு அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. புள்ள வாமா மாமியார் வாங்கி கொடுத்த அந்த வண்டியை நல்லா சுத்த போய் தயாரா வச்சிருக்கான். இந்த பொம்பளை பிள்ளை அந்த காலத்துல என்னை பத்தி ஆத்தா புண்ணிய ஒரு மருந்துக்கு போனீங்கன்னா எப்படி போவீங்க, நல்லா சேலை கட்டி தலைதான் பொட்டு வச்சு போய் அப்படியே போறாங்க. சுடிதார் போட்டுக்கிறாங்க, லெக்கின்ஸ் பேண்ட், அதுக்கு பேர் பார்க்கணும் மக்கள் காக்கில் கடிக்கிட்டாங்க. அடக்கில் எழுப்புறாங்க, அப்படியே டைட்டா போடுவோம். அந்த பையன் டேங்க போட்டு அடிக்கிட்டு உட்காந்துருப்பா ரெட்டியா திருண்டு. இந்த பிள்ளை எப்படி உட்காந்து 10 ஆம்பளை இருக்காங்க. அப்படி அந்த காலத்துல ஆத்தா புண்ணிய வச்சு ஏறி பக்குவமா உட்காந்தாங்க. மழை பெய்ச்சு மாதிரி மழை பெய்ச்சு 10 நாளா வச்சு நல்லா இருந்துச்சு. அப்படியா இருந்து 10 ஆம்பளை ரோட்ல உட்காந்து இருக்கான். இந்த பிள்ளைய உட்கார அந்த பக்கம் காக்கில் கட்டி அரை எழுதியா இருக்கு. தூக்கி ஏறி உட்காந்தோடனே அவன் வண்டியை போட்டு வைக்கி அவன் பெட்ரோல் டேங்க் அமைக்கிறான். இந்த பிள்ளை அவனை மட்டும் அமைக்கிறான். ஏங்க போங்க, இந்த ஏங்க போங்கன்னு சொன்னா மட்டும் போகுது. அவனுக்கு புது மாப்பிள்ளையில பொண்ணு வேற புது பொண்ணு, வண்டி வேற புது வண்டி. வண்டி கிளம்பிடும். எதுல கிளம்புது, 30 கிளம்பு வண்டி திருட்டு போக பாத்துக்க வேகத்தடை வந்துடும். அப்படி வண்டி ஏற்றி ஒரு குழு குழுக்குவான்ல. இந்த பிள்ளை அவனை மட்டும் அவன் பெட்ரோல் பெட்ரோல் டேங்க போட்டா எது எங்க போடுறது தெரியாது. மக்காளி வண்டி அப்பா அரப்பாட்டில் இருக்கிற ஏமா செங்கல் அடிக்கிறது ஏமா ஒரே பாத்துக்க. இவன் இங்க இருந்து போயில அந்த பிள்ளைய உட்காந்து ஒரு யூட்டன் அடிக்கிறான். அது டயர் முட்டாங்களா இருக்காது. அடுத்த அந்த பிள்ளை புண்ணா போதும் வண்டி போய் 80 உயிர் பார்த்து அந்த ஊருக்குள்ள போனே புது மாப்பிள்ளையில அவன் வேகத்தை காமிக்கணும்ல. அவன் சும்மா வந்து அங்க போய் தரு புருட்டோல இந்த பிள்ளை ஐயா போங்க அப்படின்னு சொன்னா போதும். காலி வண்டி ஊர்ல போய் பாத்துக்க. ஊர்ல போனா என்ன ஆகுது, 108 பின்னாடியே வரும். எதுக்கு நீங்க தூக்கி போட்டு போகணும். பிள்ளை பெற்றோர்களே, பிள்ளை பெற்ற காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பொசிஷன்ல இருக்கணுமா இல்லையா? உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தி சார்பாகவும் துணை ராஜ நடிகர் அருமை மாமா மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நமது ராமசாமி அவர்கள் கலைக்குழுசாகவும் நன்றியும் நன்றிகள் வணக்கத்தை தங்கள் மத்தியிலே சமர்ப்பணம் செய்து கொண்டு எங்களது கலையை துவங்குகின்றோம். நன்றி நன்றி அந்த வணக்கம். அன்பு மலர்களே நம்பி இருக்கிறேன், நாளை நமதே, இந்த நாளும் நமதே. தர்மம் உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே, இந்த நாளும் நமதே, நாளை நமதே.
இருக்கும்ல. இல்ல நல்லா இருக்கிறாங்க. நல்லா இருக்க தானே வந்திருக்கான். நீங்க நல்லா இருக்கீங்க. என் வாழ்க்கையில நான் அப்படியா இருக்கு. எங்க வீட்டுல பிள்ளையார் பிறந்ததுக்கு என்ன 4 நாய்க்குட்டிக்கு பிள்ளையார் பிறந்தது காவலா இருந்திருக்கான். நாய்க்குட்டிக்கு பிள்ளையார் பிறந்தால அந்த ஊருக்குள்ள காவலா இருந்திருக்கலாம். ஆமா. எனக்கு முன்னாடி அம்மா வீட்டுல எனக்கு சின்ன பிள்ளை இருக்கு. அப்ப நீ சின்ன பிள்ளை இருக்கு. சரி. எங்க அப்பா தாவுக்கு இருக்காத்தா நல்லா கேளுங்க. 85 வயசு தான் எங்க அப்பா தாவுக்கு. எங்க அப்பா தானே பிள்ளைகளை பூரா பள்ளியெடுத்து காமிச்சுடுவா. காலையில வச்சு பவுடர் ஊற வச்சு குளிப்பாட்டி பள்ளியெடுத்து காமிச்சுடுவா. இன்னைக்கு காலையில நம்ம மீனாட்சியோட நாடகம் சொல்லுவோமே. நான் என்ன பண்ணேன், அப்பதான் எனக்கு நாடகம் இருக்கு தம்பி பிள்ளைன்னா பள்ளியெடுத்து காமிச்சுடுவோம். பேட்டி அனுப்பிச்சு விட்டு உட்காந்துட்டு இருக்கேன். இவ்வளவு ஆளை காணாம். சந்து உதவ ஆளை காணாம். என்னாச்சு? செடியில பின்னாடி பாத்ரூம்ல வர அங்க சத்தம் கேட்டு என்னடா வந்தா மூச்சிக்கு சோப் போட்டு 85 வயசு அவளுக்கு சும்மா லக்ஷம் சோப் போட்டு லப்போ லப்போ தேய்ச்சிட்டு இருக்கான். என்னடா கேட்டு இந்த வேலையை பார்த்துருக்காரு. கிளம்பி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க பேசாம கொஞ்சம் மூச்சு எழுப்பிட்டு வேகமா உள்ள வந்தான். பேரங்களை போட்டு பாய்ச்சி போற போட்டு அப்புறம் வந்து என்னடா கிளம்பிக்கு சால போறது பாய்ச்சி போறது ஏன்டி அந்த அப்படி பண்ற பேசாம அப்படின்னு உள்ள போய் பாக்குறேன். பிளாஸ்டிக் நிறைய டீயை ஊத்துறான். சரி. தயிர் சோறு கிண்டா லெமன் சோறு கிண்டா தூக்கி கூட அடிக்கிறான். என்னடா ஒரு பிள்ளைகளுக்கு பக்கமா கொண்டு போறான் அவருக்கு அப்படி நினைச்சிருக்கீங்க. அடி கிளம்பி எங்கதான் போற நான் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டு லூசு போறேன் அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட் வேலைக்கு போதா கிளவி 85 வயசுல யாரா இருந்தா இந்த கிளவி கவர்மெண்ட் வேலைக்கு சேர்ந்தது அப்படின்னு நான் பின்னாடியே போறேன். அங்க கூட கம்மாங்கிற ஒரு 50 60 9 போறேன். 100 வேலையா 100 வேலையா போய் உட்காந்துக்கிட்டு அந்த இன்னொரு வேலை கொண்டு போயிடுச்சு. 10 ரூபாய்க்கு வெத்தலை வாக்கு வெத்தலை இடிக்கணும். ஒரு காலம் நீட்டிக்கிட்டு ஒரு நாள் உட்காந்து இடிச்சுக்கிட்டு என்ன சொல்றாங்க, ஏன்டி அந்த டீயை ஊத்து ஏன்டி அவன் அங்கே போனாலே கரும்பு காட்டுக்கு அந்த ஓனரை கூட்டிட்டு போயிட்டாங்க. இதுக்கிட்ட அங்க ஓனர் இருக்கு. அதே போற கூட புளி மொத்தம் சாயா எங்க அப்பா அப்படியா சாதாரணா மனுஷனா வேணாம். சோத்த திக்கிறானா சும்மா பத்திக்கிறானா என்னையா மானகட்டவை சோறு தான் தெரியும். இங்க வேலை என்ன உங்களை யாரா சொன்னாரு உன்னே தள்ளிட்டீங்க. நீ என்ன கறிக்கடை சிங்க மாதிரி போய்க்கிற கறிக்கடை சிங்க நீ வேற அதை சொல்லடா. எங்க அப்பா சொல்றேன் எங்க கறிக்கடை சிங்கம் எவ்வளவு ஒசட்டு சொல்லிக்கிட்டீங்க. பைரவே சாமி ஒப்பிட்டு சொல்லிக்கிங்க கறிக்கடை சிங்கம் சொல்லிருக்கீங்க. கறிக்கடை அசிங்கம் சொல்லுவீங்க. நான் அப்பதான் சாப்பிடல அவன் நாடு சிங்க ஒத்துக்க வேண்டியதானே. முடிய பொது பொது கோபப்படுற பச்சைமலை இருக்கிற மாதிரி நீங்க இருக்க என் கம்பெனி அப்படியே மட்டும் மோசமானவ. என்ன காரணம் தெரியுமா? எங்க அப்பே கல்யாணம் பண்ண போன வாரம் எனக்கு பத்திரிக்கை வைக்க மாட்டேன். எனக்கு பத்திரிக்கை வைக்க மாட்டேன். எங்க அப்பே கல்யாணம் எனக்கு பத்திரிக்கை வைக்கல. உனக்கு பத்திரிக்கை இல்லையா? என்ன காரணம்? எங்க அப்பே கல்யாணம் எனக்கு பத்திரிக்கை வைக்கிறது இடிச்சா போய் 2ஆம் தரம் கல்யாணம் பண்ணேன். அப்ப எனக்கு பத்திரிக்கை வைக்க மாட்டேன். 2ஆம் தரம்னா பத்திரிக்கை அடிக்க மாட்டேன். முதல் தரம் நான் மறந்துட்டேன். சரி 2ஆம் தரம் பத்திரிக்கை பேசாம இருந்தா பிள்ளைய வேலை வந்துட்டாங்க. ஆம்பளை பிள்ளை இருக்கிறது 50 சென்ட் தான் இடம். அது 6 பங்கு படி அந்த 50 சென்ட் போனா போய் தம்பியா பார்த்தா விட்டா எங்க அப்பா 4-5 கிடாவை கோயில வெட்டி பேர் வைக்கிறாங்க. தாய் சமமா கூப்பிட்டு பேர் எப்படி வைக்கிறா பாருங்க. எங்க சாமி வந்து பாவாடை கருப்பு. எங்க சாமி வந்து பாவாடை கருப்புங்க. கருப்பா பாவாடை கருப்பு நல்லா கேட்டு சொல்லுங்க. பாவாடை கருப்பு அப்படி இல்லை. எனக்கு முதல்ல காலை பத்தி எனக்கு பேர் வைக்கிறாங்க. எப்படி பேர் வைக்கிறாங்க? பாவாடை ராயன் எனக்கு பேர் வைக்கிறாங்க. வச்சோட சின்ன பேர் சும்மா இருப்பாங்களா ராயனை விட்டுட்டாங்க. சுருக்கி கூப்பிடுறாங்களா பாவாடை என்னை கூப்பிடுறோம். சரி எந்திரிச்சு உட்கார்றாங்க. படுத்தாரா பொம்பளை பார்த்து உள்ள ஒரு அமைப்பு வைப்போம். உட்காருவோம். ஆமா அந்த ராயனை மட்டும் பாவாடையில கூப்பிடுறாங்க. சரி எனக்கு தம்பி இருக்காரு அவனுக்கு பேர் நல்லா பயன் அவனுக்கு காதை குத்தி பேர் வைக்க போனாங்கல்ல கோயில பூஜாரி சும்மா இருக்க கூடாது. மணியை பொங்கின்னு அடிச்சாரு வந்துங்க. அவனுக்கு பேர் குஞ்சு மணி. குஞ்சு மணியா? அந்த மணியை விட்டுட்டாங்க. சின்ன பையன் கூப்பிடுறாங்க பேர் குஞ்சு பேர் குஞ்சுன்னு கூப்பிடுறாங்க. வாசத்துல சரி இதுதான் போனா போட்டு ஊர்ல பஞ்சம் வந்துருச்சு. என் தம்பி என்ன வந்துட்டேன் மெட்ராஸ் பக்கம் போயிட்டேன் பஞ்சம் போடுங்க. நானும் அவனை தேடி போயிட்டேன். அங்க போன என் தம்பி என்ன வந்துருக்கியா பொட்டா மாஸ்டரா இருக்கான். சரி தம்பி பொட்டா மாஸ்டர் இருக்கேன் போன சும்மா இருப்பானா. அவன் பேர் குஞ்சுமணி என் பேர் பாவாடைங்க. நாங்க சுருக்கமாக கூப்பிடுவோம். நான் போய் தம்பி குஞ்சுன்னு சொல்ல அவன் அண்ணே பாவாடைங்க நான் குஞ்சுங்க அவன் பாவாடைங்க இருக்க ஊரை எங்க திரும்பி பார்த்தாங்க. என் தம்பி என்ன பண்ணிட்டானே இங்க நம்ம இருக்க வேணாம் நம்ம ரூமுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி என் தம்பி சின்ன வண்டி இருக்கான். ஏறி பின்னாடி கூட்டிட்டு போயான். போற வல்ல நல்ல தண்ணி ரோடு கூட சரியான பள்ளத்துல பார்க்கல புள்ள கொட்டி பள்ளத்துல வண்டியை விட்டான். விட்டா வண்டி தூக்கி அடிச்சிருக்கு ஊட்டி போற கீழே விழுந்தான். அப்புறம் விழுந்த தூக்கி விட
யாருமே இல்லை. அங்க ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, லேடிஸ் ஹாஸ்டல். அதாவது பெண்கள் தங்கி படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம். அந்த வழியா ஒரு 5-6 பொம்பளை பிள்ளைய அந்த வழியா வந்தவளைய பார்த்துட்டு ஆகா 2 பையில கீழே இருக்கிறாங்க, தூக்கி விடுவோம் அப்படின்னு போனா முன்னாடி என் தம்பி இருக்கிறான், நான் பின்னாடி விழுந்து இருக்கிறேன். என் தம்பி போய் தூக்க போவேன், அவன் சும்மா இருக்க கூட சட்டால பாப்பி அதான் தங்கச்சி எனக்கு அடி பரவாயில்லட்டா நான் எந்திரிச்சிருக்கேன். ஆமா ஆமா இல்ல இல்ல அப்படிலாம் வராங்க. நான் வந்து பாட்டு பாடுறேன். நான் படம் என்ன பண்ணேன், அவன் என்ன சொல்றான், தங்கச்சி எந்திரிச்சிருவேன், நீங்க கொஞ்சம் கோச்சுக்கோ, கொஞ்சம் பாவாடை தூக்குங்க. ஏன்னா என் பேர் பாவாடை ராயன்ல. ஆமா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சேன். சரி அந்த அவனை கொண்டு இங்கே வந்துட்டாரு. இங்கே வந்தா சும்மா இருப்பானா, ஆதா தங்கச்சி நான் எந்திரிச்சு வந்துருவேன், நீங்க கொஞ்சம் குஞ்சம் தூக்கணும்னு சொன்னேன். ஏன்னா 1000 பேர் குஞ்சு பண்ணிக்கல. ஆமா அப்படின்னு சொன்ன தூக்கி போட்டு ஊம குத்தா குத்திட்டாரு. வந்தா ஊம குத்தா குத்தி ஆம்புலன்ஸ் வந்து ஆம்புலன்ஸ் சேர்த்து ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டாங்க. அங்கே போனா ஒரே ஒரு பெட்டு தான் காலியா இருந்துச்சு. சரி அந்த பெட்டை வந்து என்னை படுக்க போட்டாங்க, என் தம்பியை முன்னாடி கீழே போட்டாங்க. அந்த அம்மா நம்ம நலசா அந்த அம்மா பாவம் அடிவிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு ஊசியை போட்டு வேகமா வந்துச்சுல, என் தம்பி முன்னாடி இருக்கிறாங்க அவனுக்கு ஊசி தான் போவேன். அவன் என்ன சொல்றான், சிஸ்டர் எனக்கு அடி கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் ஆமா நல்லா தாங்கிக்கிறேன், நீங்க கோச்சுக்காக கொஞ்சம் பாவாடை தூக்கிட்டு கொடுத்துக்க. ஏன் பாவாடை ராயன்ல நான் திருப்பி குஞ்சு குத்து சொல்ல அங்கேயே நடத்த ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி கூட நடத்தால ஏன்னா கூட பாட்டாத்தே பாட சொன்னாங்க. விடிய விடிய பாடுறப்ப உலக பிறந்தது எனக்காக, ஓடு ரசிகர்கள் எனக்காக, பழவது எனக்காக, அன்னை கவியை நிறுத்தார் எனக்காக, உலக பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகள் எனக்காக. மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டம் கே மீனாட்சிபுரம் சுயம்பு ஆலயம் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் பங்குனி திருவிழா உற்சவத்தை முன்னிட்டு இன்றைய இவ்விலங்க மேடையிலே நமது பேரையூர் உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் ஐயா அவர்கள் முன்னிலையிலும் உயர்திரு டி கல்லுப்பட்டி விஜயலட்சுமி ஸ்டோர் உரிமையாளர் BLS கல்யாண மகால் உரிமையாளர் இவர்கள் சார்பாகவும் உயர்திரு மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திரு M கனகராஜன் அவர்கள் ராமுத்தாய் அவர்களது உபயோகமாக இன்றைய இவ்விருங்கப்படியில் வீரமாண்டிய கட்டபம் என்று சொல்கிற காலத்தை சமர்ப்பணம் செய்வார்கள். அத்தனை அன்புள்ளங்களுக்கும் எங்களது சிறந்தாந்த வணக்கத்தை சமர்ப்பணம் செய்து இன்றைய இவ்விருங்கப்படியிலே சென்ற இடமா வெற்றி சொட்டி தனக்கு வெற்றி கொண்டாட்டி வரும் அன்பு சகோதரர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நமது தோப்பூரை சேர்ந்த வீர் ராஸ் அவர்களுக்கு சகோதரர் இளையத்தவரை கற்றுக் கொண்டிருக்கிறார். அதற்கையாக காணப்பாடும் கைக்குள் என்று தென்னமைக்கு வெற்றி சொத்திரும் திரைப்பட புகழ் அன்பு சகோதரி
நம்ம அன்பு சோதரி புளியம்பலத்தை சேர்ந்த ஏஎஸ் மணி மேகத்திலே வெள்ளைய மாவட்டத்தில் அன்பு பாஸ்கர் வந்தார். அதற்காக சென்ற நம்ம வெற்றி சுட்டி தனக்கு வெற்றிக்குள் அட்டுறோம் ஆறுமையினன் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய எம்எஸ்பி மாரிமுத்தவர்கள் வீரமாண்டிய கட்டபொம்மாடியை கற்றுக் கொண்டிருக்கிறார். அதற்காக பேரும்பூர் மற்றும் அன்பு சோழர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய எம்எஸ் சுப்ராம் அவர்களிடத்திலே ஊமத்துறை அழைத்து உங்களை அன்பி பாசிப்பர் வருகிறார்கள். அதற்காக உங்கள் வீட்டு பிள்ளை உங்களில் ஒருவர் உங்கள் ஊருக்கெல்லாம் சம்பந்தப்பட்டவர் உங்கள் வீட்டு பிள்ளை அருமை மாமா மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நமது NA பூங்குடியைச் சேர்ந்த எம்மா என்னையா என்ன எம்முதாய் ஆமா ஏதோ ஒண்ணு ராமசாமி அவர்கள் நேரத்திலே தானாதி பிள்ளையார் உங்களை அன்பி பாசி வருகிறார். அதுக்கு அன்பு சோதரர் சகலகலா வல்லவன் என்று செத்தையெல்லாம் பேசும்போது வரும் அன்பு சோழர் அர்ஜுனன் அவர்களிடத்திலே காலத்துறை அழைத்து உங்களை அன்பை பாசிப்பட வந்துள்ளார்கள். அதற்கு முன்னாள் நகைச்சுவை கண்டல் நகைச்சுவை பேரரசு அருமை அண்ணன் மதிப்புக்கு மரியாதைக்குரிய மீனாட்சிபுரத்தை சேர்ந்த ஒத்தக்கடை மீனாட்சிபுரத்தை சேர்ந்த முன்னமலை அவர்களிடத்திலே கம்பளம் பட்டாளம் மற்றும் பல வேத கதைகளை கற்றுக் கொண்டிருக்கிறார். அதற்கினாக ஆறுமலை சக்கரவர்த்தி ஆறுமலை கையரசு ஆறுமலை சாப்பு என்று சொல்லக்கூடிய அருமை மாப்பிள்ளை மதிப்பிற்கு மரியாதைக்குரிய வீர ஆலமரத்தைச் சேர்ந்த குணசேகரத்திலே ஆறுமலையும் பின்பாட்டு எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மன்னிக்கிற